के எங்க மாமாவோட चल ஆப்பிள் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ओ पिंगला काम जरा जल्दी कर ट्रक कल सुबह आ रहा है लोडिंग के लिए நாளைக்கு ட்ரக் வர போதாமா? ஆமா எப்படிமா அதுக்குள்ள இதெல்லாம் பறிக்க முடியும்? பண்ணி முடிச்சாகணும்னு மாமா கட்டன் ரேட்டா சொல்லிட்டாருடா மாமாவுக்கு ஒரு வேலையே இல்ல. என்னடா மாப்பிள்ள சலிச்சுக்கிற? சலோ காடி में बैठो. ஓடி ஆடி கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாரிச்சதான் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த முடியும். அட நீங்க வேற என்ன பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளையா லட்சணமாவா நடந்துக்கிறான் இவன் மானமே போகுது விளையாட்டுத்தனமாவே இருக்கான்னு கவலைப்படாத விடுமா, போ எல்லாம் சரியா போயிடும். குள்ளர் ஃபார்மில் ஒரு தமிழ் ஃபேமிலி வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல தமிழ் பேச தெரியும். நம்மள மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீ சரின்னு வார்த்தை சொன்னா போகிற வழியிலே பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்ன கேட்குறீங்க? எல்லாம் அவன் இஷ்டம், நீங்க அவனே கேளுங்க. என்னடா மாப்பிள்ள சொல். டேய் பதில் சொல்லிட்டு போடா. டேய் எங்கடா போற? அம்மா தூக்கம் வருதம்மா, வீட்ல போய் தூங்க போறேன். ஏண்டா இப்பதானடா வந்த, அதுக்குள்ள தூக்கமா? பாருங்கண்ணே, எப்பவும் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படிடா? சரி சரி கதவை திறந்து வச்சு படுக்காத. சரிம்மா. குரங்குங்க வந்துரும். हाँ, कैसे हो? अच्छे हैं भैया। क्या हुआ? जंगल में एक भैंसा आया है। कौन देखा? मेरा भैया देखा और इसने भी देखना है। हैं? हाँ मुझे भी देखना है। ऐसा क्या? चलो बेबी को भी दिखाते. चलो चलो चलो. எப்போது சில காட்டெருமைங்க வழி தவறி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு தனியாக வந்துடும். அப்படி வர காட்டெருமையை பார்க்குறதுக்காக பெரியவங்க யாருக்கும் சொல்லாமல் நாங்கள் போவோம். புதுசாக யார் வந்தாலும் அவங்கள எங்களோட சேர்த்துக்குவோம். அதில் எங்களுக்கு ஒரு ஜாலி. அந்த தடவை காட்டெருமை சிங்கு தோட்டத்துக்கு பின்னாடி வந்திருக்குன்னு சொன்னாங்க. சிங் தோட்டத்தை தாண்டி போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சிங் ஒரு காட்டியான மாதிரி, ஜங்லி ஹாத்தின்னு நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப கோவக்காரன். 4 நாளைக்கு முன்னாடி கூட அவன் தோட்டத்துக்கு போன ஒரு சின்ன பையன் காலை உடைச்சிட்டான். चोर कान के आ गया अरे भागो 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 आ गया पकड़ो लोगों को, भागो छोड़ना मत, भागो भागो पीछे मत देखो, भागो भागो चोर अभी चकली आती. अरे यार अरे बाप रे, ए उधर नहीं उधर 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 ए तू इधर छोड़ना मत. साला तुझे अरे यार उठ आगे भाग रुको, जा आगे जा अरे तू जा फंक्शन कर दूंगा. अरे बच्चे हम लोग दिखाई नहीं देता. சிங்குக்கிட்ட இருந்து தப்பிக்கிற அவசரத்தில் மிலிட்ரி கேம்ப் நடக்கிற இடத்துக்குள்ளே தெரியாமல் போயிட்டேன். எங்கள் ஏரியாவில் நடக்கிற மிலிட்ரி கேம்பில் அடிக்கடி ஆளுங்க மாறிட்டு இருப்பாங்க. புதுசு ஆஃபீஸர் வந்துட்டு இருப்பாங்க. தெரியாமல் தப்பு பண்ணி அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா ஏதாவது வேலை வச்சுருவாங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே கஷ்டம். बेवकूफ कौन है तू? पागल है क्या? बाद में गार्डन साफ करेगा. देख पहले ये फ्लोर साफ करो, जल्दी से करो, तब तेरी अक्ल टिकाने पे आएगी. आइंदा तू कभी ऐसा नहीं करेगा साला. அன்றைக்கி அந்த சிங் மட்டும் என்னை விடாமல் துரத்தாமல் இருந்திருந்தா நான் அந்த வேலையை செய்ய வேண்டிய வந்திருக்காது. அந்த ஆஃபீஸரும் என்னை பார்த்துருக்க மாட்டார். ஹே மச்சா ராஜா, டேய் நீ எப்பரா இங்க? நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சார். டேய் விளையாடாதடா. இல்லை சார், நான் பொய் சொல்ல. என் பேர் ஜீவா. நிஜமாக சொல்கிறேன் சார். நானும் என் அம்மாவும் எங்கள் மாமா தோட்டத்தில் வேலை செய்கிறோம். நான் என் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போய்ட்றேன் சார். ஐயோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா? உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், பேர் ராஜா. காலேஜில் ஒன்றா படித்தோம். டிட்டோ அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன கொஞ்சம் கலரும் முடியும் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நீ அவனை மாதிரியே இருக்க. நம்பலையா? என்கிட்ட அவனோட வீடியோ இருக்கு, பார்க்குறியா? இது பாரு, காலேஜ்லேயே சூப்பர் பேட்ச் எங்களுது. ஆனால் என்ன ஒரு वेरी पोना जीते रहो। माँ कैसी है? हाँ अम्मा ठीक है. अच्छा जाओ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு நல்ல லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் போச்சு.
எங்கள் வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான். அவங்க அப்படி இல்லை, பெரிய ஃபேமிலி, பணக்காரங்க. அங்கே நான் எப்படி? அவங்க அத்தாவும் அம்மாவும் ஒத்துக்குவாங்களா? அப்போ உனக்கு ஓகே தானே? ஸோ நீ லவ் பண்ணிட்டு இருக்க? வாவ். ஏ வஹாப், இங்க வாடா. கங்க்ராட்ஸ். வஹாப் ஃபேமிலி கிட்டே பேசி ஓகே பண்ணுறது என் பொறுப்பு. நீ கவலைப்படாத, ஓகே? நான் பார்த்துக்கிறேன். ஏய் இதுக்கா 4 years வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லூசு. ஷீ டூ லவ்ஸ் யூடா. மச்சான் அப்ப நீ பீர் பாட்டி மச்சான். இல்லை, இனிமே அவர் குடிக்க மாட்டார். ஓ அதுக்குள்ள மாறிட்ட? ஃபைன், கங்க்ராட்ஸ். நல்லா இருடா. ஹாய். ஹாய். ஐ லவ் இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு. இப்ப பாரு, உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன். See? பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொல்லும் பேரழகில் தான் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன்மொழி. போதும், நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ டூ. ஆனா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஏய் இங்க பாரு, நீ அழகான பொண்ணு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். என்ன மாதிரி இதெல்லாம் வேணாம். லெட்ஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன? நான் ஒரு தடவை கமிட் ஆயிட்டா என் பேச்சு நானே கேட்கறது இல்ல. என்னதான் ராஜா ஜாலியான பையனாக இருந்தாலும் கோவன் வந்துட்டா வார்த்தைக்கு வார்த்தை உதைக்கு உத திருப்பி கொடுத்துருவான். படித்து முடித்து வேலை தேடிட்டு இருந்தப்ப நாங்கள் எல்லாம் ஈவினிங்கில் ஒரு டீ கடையில் மீட் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் அரியர் எழுத போயிருந்த எங்கள் பேட்ச்மெட்டை ஜூனியர் பசங்க வெளியாரங்களை வச்சு அடிச்சுட்டு தான் வந்து சொன்னான். ஏய் நீ எதுக்கு வர? ராஜா சண்டை போடுறத பார்க்கணும், நானும் வரேன். சரி வா. அன்னைக்கு உடஞ்சது தான் அது. இட்ஸ் அ சென்டிமெண்டல் திங். அதான் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இப்படி வாயேன், உன்னை வீடியோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையாக புரிஞ்சிட்டோம். நான் மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 3 மஸ்கிட்டர்ஸ் மட்டும் ஒன்றா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ராஜாவும் ரீமாவும் ஒரே கன்சர்னில் வேலை பார்க்கறதா சொன்னாங்க. வஹாப் கூட அவன் கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணான். பட் என்னால் போக முடியல. அப்போ ராஜா ரீமாவுக்கு கல்யாணம் தெரியல. ஆனால் ரீமா ராஜாவை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லனா, என்னோடய ஸ்லாம் புக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற இடத்துல ராஜானும் லவ்ன்ற இடத்துல நத்திங் பட் ஃப்ரெண்ட்ஷிப்னும் அவள் எழுதியிருந்தா. 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா தெரியல. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் போபாலில் செட்டில் ஆயிருக்கலாம். ஏன்னா ரீமாவோட ஃபாதர் போபால் ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ்னு அவன் சிஸ்டர் பேரில் கடை வச்சிருக்காரு. ராஜாவோட அப்பா ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வஹாபோட அப்பா சென்னையில் நிறைய இடத்துல பிரியாணி கடை வச்சிருக்காரு. எல்லாருமே வெல் செட்டில் ஃபேமிலி. இன்றைக்கும் அவங்க எல்லாம் ஒன்றா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், அந்த ராஜா வீடியோவை மறுபடியும் பார்க்கலாமா சார்? நான் இப்போ அர்ஜென்ட்டாக லே கேம்ப் வரைக்கும் போனோம். நெக்ஸ்ட் வீக் உன்னை பார்க்கும்போது தனியாக ஒரு கேசட் தரேனே. சார் அடுத்த வாரம் வருவீங்களா? ஹே கண்டிப்பாக. என்னாச்சு? இல்லை, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, ஒன்றும் இல்லை. ஓகே தென் டேக் கேர். சரி சார், பாய். அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்த பிறகு என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு என் அம்மா கிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியாமல் கொழும்பிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் அடிபட்டுட்டு வரதே வேலையா போச்சு. அறிவே இல்ல உனக்கு. சரி 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 சரி. பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எல்லாம் வந்தாதான் உனக்கும் பொறுப்பு வரும். என்ன பண்றது? இது பாருடா, இந்த அம்மாக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் நான் அந்த வீடியோ பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கமே வரல. என்னடா இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலன்றதாங்க பெரிய விஷயம். ஏன்னா எப்போ எப்படி தூங்குவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு தடவை எங்கள் மாமா தில்வாலே துல்லியா லேஜா இங்கே படத்துக்கு கூப்பிட்டு போனார். படத்தோட கடைசியில் ஷாருக் கான் ட்ரெயினில் போயிட்டுருப்பான். காஜலை விடாமல் அவங்க அப்பா கையை பிடிச்சி வச்சுருப்பாரு. எப்போ இந்த கையை விடுவார், ஒன்றா சேருவாங்கன்னு தியேட்டரே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தது. நானும் தான். அப்போ வந்துச்சு பாருங்க ஒரு தூக்கம். ஒரு தடவை மாமா அவங்க வீட்டுக்கு எங்களை சாப்பிட கூப்பிட்டுருந்தாரு. ரீமாவோட அப்பா போபாலில் ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ்னு அவன் சிஸ்டர் பேரில் கடை வச்சிருக்காரு. ஏங்க, இந்த ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்கு? ஐஸ்வர்யா டெக்ஸ்டைல்ஸ் கहाँ पे? वहाँ सिटी मार्केट में.
भैया भैया यहाँ पे रीमा मैडम है। तू कौन हो? मैं उनका दोस्त हूँ। वो अपने पिता के साथ गुफा मंदिर गए हैं। மேம் சாப் மேம் சாப் ஏன்டா இங்க வந்த? மேம் சாப் பார்க்கவே கூடாதுன்னா நான் எங்க ஊருக்கு வந்துட்டேன். மேம் உனக்கு யார் இங்க வர சொன்னா? உன்னால தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. எங்க அப்பா நினைச்சிருக்காரு. அவர் பார்த்தாருன்னா பிரச்சனை ஆயிடும். போயிடு. अरे मेम साहब सुनिए तो वही तो मैं आपसे कहने की कोशिश कर रहा हूँ कि मैं तेरी इतनी हिम्मत, हम क्या बिगाड़ने आया है? सर आप जो समझ रहे वो नहीं हूँ। अरे माँ जी मैं वो नहीं हूँ जो आप ये समझ तो रहे हैं। धोखेबाज है। वो नहीं हूँ मैं। प्लीज मैं संभालूंगी. आप चलिए यहाँ से. प्लीज मैं संभालूंगी. पापा मम्मा प्लीज लेके जाइए ना पापा. निकल यहाँ से। जाने हमें कब शांति मिलेगी. என்ன விளையாடுற நீ? எதுக்கு என்ன மேம் சாப்னு கூப்பிடுற? மேம் சாப் நீங்கள் எல்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என் பேர் ஜீவா, ராஜா இல்லை. நான் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து வரேன். உங்கள் காலேஜ் மேட் சங்கர் சுப்பிரமணியம் மிலிட்ரி கேம்ப்க்கு வந்திருந்தாரு. அவர் தான் உங்களையும் ராஜா பற்றியும் சொன்னார். அப்புறம் வஹாபு வீடியோ கூட காட்டினாரு. அதனால தான் நான் ராஜாவை பார்க்க வந்தேன். நீங்கள் எதுக்கு ராஜாவை பார்க்கவே கூடாதுன்னு இங்கே வந்துட்டீங்க? உங்கள் 2 பேருக்குள்ள அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஃபிலிமில் தான் இந்த டபுள் ரோல்லாம் நிஜத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏங்க நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் ராஜாவுக்கும் என்னதாங்க பிரச்சனை? ஏன் அவரை பார்க்கவே கூடாதுன்னு இங்கே வந்துட்டீங்க? நானும் ராஜாவும் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படித்தோம். அப்பா அவரோட பிஸ்னஸ் விஷயமா மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்துட்டாலும் நான் சென்னையிலேயே ஹாஸ்டலில் தங்கி அவன் கூடவே காலேஜும் படித்து முடித்தேன். அவன் வேலைக்கு ஜாயின் பண்ண கம்பெனிலேயே நானும் ஜாயின் பண்ணேன். கிழிச்சது போதும், ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. கம் there were no secrets between us. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம். நான் எப்பவும் அவனை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அப்புறம் ஒர்க் பண்ணும்போது நான் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாடகைக்கு எடுத்து தங்கினேன். அவன் வீட்டில் அவன் இருந்ததை விட என் வீட்டில் இருந்தது தான் ஜாஸ்தி. நான் அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி. எப்பயுமே என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ராஜா வஹாப் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். எங்கள் 3 பேருக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. யூனோ வாட், எந்த மூமெண்ட்டில் ராஜா மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவாக மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. யாரு? அப்பா ஓ செகண்டா. சரி சரி. ஹாய்ப்பா. எப்போதுமே என்னோட பர்த்டேக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேங்க அப்பா. அந்த பர்த்டேக்கு என்னோட கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். நான் ராஜாவை லவ் பண்ணுறதா சொன்னேன். ராஜாவோட ஃபேமிலியோட பேசட்டுமான்னு கேட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட நான் என் லவ் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பக்கத்தில் இருக்கும்போது நான் அவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணேன். ஏய் ஏதோ முக்கியமாக பேசணும்னு கூப்பிட்டு வந்தேன். இப்போ சும்மா அமைதியாக இருக்க, என்ன சொல்ல? அப்போ தான் அவள் எங்கள் லைஃப்பில் வந்தா. Excuse me. Hey! I'm so sorry. Sorry. Urgent. Oh. Your card. Oh, sorry. Sorry girls, I'm late. சரி வா வா வா, இதை கழுத்தில் மாட்டிக்கோ. அந்த பிளாக் கூட மிக்ஸ் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு, முகத்தில் பூசு. ஏய் வாடா போலாம். இரு, அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு போவோம். ஏய் சபி, என்ன ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா? அமலா அந்த போர்டு எழுதிட்டல? ரெடியா இருக்கு. So sweet. சபி ரெடி? யார் பண்ணா? பாரு அப்படியே பும்பு மாடு மாதிரியே இருக்கே. நீங்களா எந்த கட்சி? இது எந்த கட்சியும் இல்லை, தமிழ் உணர்வு உள்ள எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ஊர்வலம் இது. சார் இந்த பொண்ணுங்களா யாரு? அவங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற சில கட்சிகளுக்கு இல்லாத அக்கறை இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு இருக்குது. அதை நினச்சா பெருமையாக இருக்குது. அதான் வார் முடிஞ்சு எல்லாருக்கும் சம உரிமைன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் ஏன் இந்த ஊர்வலம்? வாருக்கான காரணம் அப்படியே தானே இருக்குது.
சொந்த நாட்டு மக்கள் மேலே எந்த அரசாங்கமும் குண்டு போட்டதில்லை. அது இலங்கையில் நடந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் அங்கே இருக்கிற தமிழர்களை தன் நாட்டு மக்களை நினைக்கவே இல்லை. அவங்ககிட்ட போய் எப்படி சம உரிமை கேட்க முடியும்? அதனால் தமிழர்கள்லாம் நிம்மதியாக வாழணும்னா தனி ஈழம் ஒன்று தான் நிரந்தர தீர்வு. அது நிச்சயமாக கிடைக்கணும். அது வரைக்கும் அங்கே வாரும் முடியாது, போராட்டமும் ஓயாது. இதுக்கு மேலே யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. தயவு செஞ்சு எல்லாம் கலைஞ்சு போங்க. எக்ஸ்கியூஸ் போங்க போங்க, எல்லாரும் போங்க. ஹலோ, யார் அந்த பொண்ணு? கேளுங்க, போங்க. ஹலோ, நீங்களாம் எந்த காலேஜ்? மச்சான், எல்லா பொண்ணுங்களும் மற்றவங்க முன்னாடி தன்னை தேவதை மாதிரி காட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஷீஸ் ஸோ டிஃப்ரெண்டா. காலேஜை கட் பண்ணிவிட்டு சினிமா பீச்சுன்னு சுற்றாமல் சோஷியல் காஸ்க்காக கருப்பா மேக்கப் எல்லாம் அவளை பார்த்த உடனே பிடிச்சி போச்சுட்டா. காலையிலேருந்து ஒரு 500 தடவையாவது இதை நீங்கிட்ட சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேன், என் மச்சா கிட்ட பேசிட்டு படி. மச்சான் நான் என்ல அவள் தான், இங்கேயும் சேம் பிளட் தான், எப்படியும் செஞ்சுரி தாண்டிருப்பேன். கடவுள் எனக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் கொடுத்துருக்காருன்னு உங்க எல்லாருக்கும் பொறாம. பாக்குறதுக்கு மட்டும் நல்லா இருந்தா போதுமா? பழகி பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு சூட்டா வாழான்னு. ஆமா இல்ல, பழகி பார்த்தா தெரியும்ல. வாங்க பழகலாம் வாங்கன்னு சொன்னா கூட ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியணும்ல. இவன் வேற தேடி பார்த்து பழக சொல்லுவான் போல இருக்கு. அவளை பார்த்தாலே தெரியுது அவன் ஃபேமிலிக்கு சூட் ஆக மாட்டான்னு. எப்ப பாரு போராட்டம் அதுன்னு சுத்துறவா அவ பின்னாடி நீ சுத்தின நீ ப்ராப்ளத்துல மாட்டிக்குவ. பழகி பார்த்தா தெரியும்னு சொன்னேன், இப்ப பார்த்தாலே தெரியுன்ற. ஏன்டி கன்ஃபியூஸ் பண்ற? உனக்கு கிச்சன்ல தானே வேலை. இதை எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, போடி போ. ஏய் போடி போடி. மச்சான் மச்சான், இந்த பொதுக்கூட்டம் போராட்டம் எல்லாம் எங்கே நடக்குதோ கன்ஃபார்மாக அவளை அங்கே பிடிச்சலாம்டா. ஆனால் ஏதாவது ஐடியா வேணுமே, என்ன பண்ணலாம்? இந்த போராட்டம் எல்லாம் எங்கே நடக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரோட்டில் நடந்து போகும்போது வெறும் சினிமா போஸ்டர்ஸை மட்டும் வேடிக்கை பார்க்காம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போராட்டம் சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸையும் பார்க்கணும். யார் பிட் நோட்டீஸ் கொடுத்தாலும் வாங்கி பார்த்துடணும். தேவையாதவங்க 2 பேருக்கும் அடிக்கடி லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும். அப்பதான் அங்கே ஒட்டி இருக்கிற போஸ்டர் மூலமா தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க போராட்டம் நடக்குது என்னன்னு. அப்படி முடிவு பண்ணி நாங்க பல போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டோம். அவளை கொல்றதுக்கு ஒரு கும்பல் தேடிட்டு இருக்குன்னு தெரியாமலே நாங்க அவளை தேட ஆரம்பிச்சோம். மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, கர்நாடக அரசே, கர்நாடக அரசே, காவேரி நீரை. சார் 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 என்ன சார், போராட்டத்தை முடிச்சிட்டாங்களா? ஆமா சார். சார் காவேரி தண்ணி இன்னும் வரலையே. அதான் மழை வந்துருச்சே சார். அடுத்த போராட்டம் எப்போ சார்? அடுத்த வருஷம் தான். நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராட மாட்டீங்களா? ஏய் விட்றா, நிரந்தர திருநா மச்சான். உனக்கும் உன் ஆள் இருக்கும், அவங்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டு வாங்க இருக்கும். என்ன பண்ணுறது, ஒரு நல்ல தலைமை வந்தால் தான் எல்லாமே மாறும். சாப்பிடுற பொருள் எதுவா இருந்தாலும் கிளாஸ் கண்டெய்னர் இல்ல மெட்டல் கண்டெய்னர்ல வாங்குங்க. நீங்க சமைக்கிறதா இருந்தாலும் அதை எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் அதையே பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு மண் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதையெல்லாம் பயன்படுத்தலாமே. இன்னும் பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனால நிறைய நோய்கள் வருது. கேன்சர், அல்சர், ஜெனடிக் டிசார்டர்ஸ், விஷன் ஃபெயிலியர், ஸ்கின் ப்ராப்ளம், இன்னும் எவ்வளவு. தண்ணி ஊருக்கு தான் உபதேசம் மச்சான். பணக்காரங்க பிளாஸ்டிக் பாட்டில் மினரல் வாட்டர் குடியத்தையும், ஏழைங்க பிளாஸ்டிக் உரத்தில் தண்ணி பூச்சி வைக்கிறது நிறுத்தி வைக்கும். நம்ம ஊரில் பிளாஸ்டிக் ஒழிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, அது மட்டுமா சார்? ஒயின் ஷாப்புக்கு குடிக்க போனால் பிளாஸ்டிக் கிளாஸ், மிஸ் பண்ணுற வாட்டர் பாக்கெட்டும் பிளாஸ்டிக்கு. அப்புறம் குடிச்சிட்டு வெறும் வயிற்றுல படுக்கூடான்னு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் அங்கே சூடான இட்லியே பிளாஸ்டிக் பேப்பரில் வைக்கிறான். கொதிக்கிற சாம்பாரை அது மேலேயே ஊற்றுறான். இந்த மேட்டர்லாம் விட்டீங்களா சார்? இந்த படத்துலலாம் விவேக் காமெடியில் வருவீங்களே, அவர் தானே நீங்கள்? நானே தான். பாரு மச்சான், படத்தில் வரவங்க கூட நேரில் வந்துட்டாங்க. உன் ஃபிகர் இன்னும் வரவே இல்லையடா. சார் கால்டா கூட பிளாஸ்டிக் தானம்ல. எங்கேயாவது உன் ஆள் வரலான்னு பார்ப்போம்டா. செக்யூரிட்டியா? ஏய், who is this இன்சார்ஜ் மேன்? ஏய், யாரா அது? நில்ல, யாரு கூப்பிட்டாங்கன்னு கேட்டு வரியா? நான் தான் கூப்பிட்டேன். நீ தான் இதுக்கு இன்சார்ஜா? என்னையா அது? காண்டம் திரும்பறதுக்கு ஸ்கூல் குழந்தையும் காலேஜ் பசங்க கூட்டு வந்துக்கிற, இது தப்பு இல்லையா? யோ, விளம்பரம் இல்லையா, பாதுகாப்பான செக்ஸை பற்றி விழிப்புணர்வு பேரணி. எங்க காலத்துல கல்யாணம் ஆனவங்களே செக்ஸை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்கயா. இப்போ என்னடானா படிக்கிற பசங்களும் படிக்கிற பொண்ணுங்களும் செக்ஸ் பிரச்சாரம் பண்றாங்க. காலம் ரொம்ப கெட்டு போச்சியா. உங்க காலத்து ஆளுங்க வெளிப்படையா பேசாம முன்னெச்சரிக்கையா இல்லாதனால தான் இந்தியா எய்ட்ஸ்ல 4வது இடத்துல இருக்கு. ஓ ஐஜி. ஆமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ தானே போன வாரம் இந்த 12B பஸ்ல பொண்ணுங்களை உழப்ப தெரியணும். நீயும் அங்க இருந்தியா? நான் டென்ஷன் உன் பிபி மட்டும் இல்லடா. நான் வேணா இந்த முக்கரிக்கு உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? தேங்க்ஸ். டைம் பாரு, வெயில் கொளுத்துது, தாங்க முடியலையா? ஒரு 2
நம்ம வீணா எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கோம், டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அவ எங்கேயும் வர்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஈவினிங் மியூசிக் அகாடமியில் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இருக்கு, அதுக்கு போனோம் ரீமா. ஹே லிசன், இனிமே நான் எந்த போராட்டத்துக்கும் வரதா இல்ல. வெயில்ல நீ தெரியறது வேஸ்ட். அவ எங்கேயும் வர மாதிரி தெரியல. மண்டை காயுது, கருத்து போயிட்டேன். இன்னைக்கு மட்டும் கடைசி ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். அவள் அங்கேயும் வரலனா நான் இனி எவ்வளோ தெரியல. ஓகே, இன்னைக்கு நைட் ஷீலாவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு. நாங்க தனியா போக முடியாது, நாம 2 பேரும் சேர்ந்து வரோன்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். வஹாபும் வைஃபை கூட்டிட்டு கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். நான் வரல. ஏய் இறங்கடி. Hi. நூரி எங்க? She's pregnant. Oh my god! Oh my god! Hey. Congratulations, man. சொல்லவே இல்ல. I'm so happy for you, da. Thanks sir. Thank you so much மச்சான். யார் அந்த பொண்ணு? என்ன பொண்ணு? அதான் அந்த yellow சுடிதார்ல பார்ட்டி நடத்த கூடாதுன்னு தகராறு பண்ண வந்திருக்காளா? சாச்சா இல்ல, ஷீஸ் மை சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி எல்லாருக்குமே ட்ரெஸ் கோட் கொடுத்துருந்தோம், அவ மட்டும் மிஸ் பண்ணிட்டா. அதுக்கு எவ்வளவு பெரிய டிஸ்கஷனா? ஏய் ரீமா. ஏய் இரா. ஒன் செகண்ட். ஏய் ஹாய். ஹாய். என்ன உன் ஃப்ரெண்ட் காஸ்டியூம் மிஸ் பண்ணிட்டாளா? ஹாய் யார். சோ சேட். நான் கவலைப்படாதீங்க, வஹாப் சிஸ்டர் உங்க சைஸ்ல தான் இருப்பா. உங்க வேஸ்ட் சைஸ், ஐ மீன் பேண்ட் சைஸ் 30 இருக்குமா? 28. ஓ அதேதான். உங்க டாப், ஐ மீன் ஷோல்டர் XL L? மீடியம். அதேதான். ஏய் என்னது இது? பாலிவுட் மேனியா. ஓ ஓகே. அது அப்புறம் ஸோ வஹாப் வீட்டில் ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸுக்கு வேணும்னா கொண்டு வர சொல்லிட்டா? ஐயோ இல்ல வேணாம். சும்மா ரெடி, நீங்க ஒரு கொண்டு வர சொல்லுங்க. ஏ மச்சான் நீ போய் கொண்டு வாடா, போடா. நோ ப்ராப்ளம். இங்க வர. ஒன் செகண்ட். மச்சான் பேண்ட் சைஸ் 28, ஷர்ட் மீடியம். ஓகே போ. எங்கடா போ சொல்ற? ஏதாவது கடையில் போய் வாங்கிடுவாங்க. ஈஸியா இந்த நேரத்துல எந்த கடை தந்திருக்கும்? டேய் உன் லவ்க்காக நான் என்னலாம் பண்ண, இது கூட பண்ண மாட்டேன். நீ காசு அதான் அந்த பிரியாணி வித்து காசு இருக்கும்ல. டேய் போறேன். போ. ஏய் சாண்டி, பார்ட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, போய் ஸ்டார்ட் பண்ணு போ. ஓகே வள்ளி, நீ இவரோட வந்துரு, நான் போறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், யூ டோன்ட் வரி, யூ கோ. ஓகே பை. நம்ம சும்மா அப்படியே பேசிட்டு போலாமே, வாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ட்ரெஸ் கோட் எல்லாம். இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க? ரீமா இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம்ல. எங்க? அந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ போராட்டத்துல. ஆமா பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த போராட்டத்திலையும் உங்களை பார்க்க முடியலையே. வேற என்ன? ஐ மீன் இந்த காவேரி இஷ்யூ, நோ பிளாஸ்டிக், HIV அவேர்னஸ். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் காமராஜர் இருந்த வரைக்கும் அவர் நடத்தின எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன். அவர் டெத்துக்கு அப்புறம் ஈழம் இஷ்யூ தவிர வேற எதுக்கும் போறதில்லை. ஓ ஓகே. ஏய் திஸ் இஸ் ரீமா. ஹாய் ரீமா. நீங்க? ஐ எம் வள்ளி. வள்ளி. 3rd year law, சென்னை லா காலேஜ். ஏய் ஷீலா உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு வா. நீ போ. கோ போய் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நமக்காக மத்தவங்க டைம் வேஸ்ட் ஆக கூடாது இல்லையா? போ. நான் இது வரைக்கும் டான்ஸ் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பேண்ட் போட போறேன். யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஐம் குவைட் நர்வஸ். என்னங்க நீங்க இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? ஏய் டா. தேங்க்ஸ் டா. தேங்க் யூ. நைஸ் தேங்க்ஸ். தங்கச்சி ட்ரெஸ்ன்னு சொன்னீங்க, ஆனா பிரைஸ் டேகோட இருக்கு. எப்படி மாட்டி விட்டேன் பாத்தியா? ஆக்சுவலா இவ ஃபேமிலி கஞ்ச ஃபேமிலி. புது ட்ரெஸ் போட்டா பழசாயிடுன்னு பிரைஸ் டேக் கூட அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க. அதான். சரி போட்டு பார்க்கறேன். யாராவது இங்க கமெண்ட் பாருங்க, பண்ணா கூட நான் இருக்கேன். உங்களை யாரும் கலாய்க்க மாட்டாங்க, நாம எல்லாரையும் கலாய்ப்போம். ஓகே?